உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஓர் ஆசிரியர், நல்லாசிரியர். அவருடைய ஆசிரிய வாழ்வு தாம் அழைத்து கொண்ட திருத்தூதர்களையும் மக்களையும் மக்களுக்காகவே மக்களின் வளர்ச்சிக்காகவே ஓர் கல்வி என்பதை அவர் உணர்ந்து தம்முடைய சிந்தனைகளை, கருத்துக்களை, செயல்பாடுகளை, விழுமியங்களை அவர் கற்பித்து கொண்டே இருந்தார் இறப்பு வரை. இன்று நாட்டின் ஆசிரியர் நாள். இறைவனின் அழகிய படைப்பு. செப்டம்பர் மாதம் 5ஆம் நாள் தேசிய ஆசிரியர் நாளாக கொண்டாடப்படுகிறது. மருத்துவர்கள் உடல் நல்வாழ்வுக்கு எப்படி தேவையும் அப்படியே மனித அறிவு வளர்ச்சிக்கும் மனித ஆற்றல் உயர்வுக்கும் ஆசிரியர்கள் முற்றிலும் இன்றியமையாதவர்கள். மாணவ மனத்திலும் அறிவிலும் ஒளி வீசி இருள் அகற்றும் சூரியன்களாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள். தங்களின் புத்தம் புதிய சிந்தனைகளாலும் புதிய பல புத்தக படைப்புகளாலும் நிகழ்கால அறிவு தேவைகளை இவர்கள் நிறைவு செய்கிறார்கள். மேலும் வருங்கால வாழ்வு நிர்ணயிக்கும் சிற்பிகளையே செதுக்கி உருவாக்குவதால் வருங்கால உலகை உருவாக்குபவர்களும் இவர்களே. இவ்வாறு நாம் வாழும் சமுதாயத்தின் அடித்தளமாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். மாண்புமிகு அப்துல் கலாம் குடியரசு தலைவராக இருந்தபோது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பள்ளி ஆசிரியர்களிடம் பேசியபோது, ஆசிரியர்கள் இறைவனின் அழகிய படைப்பு என்றும் குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்கும் ஆற்றலை அவர்களுக்கு இறைவன் அளித்துள்ளார் என்றும் கூறினார். 10 அம்ச கல்வி திட்டம் சென்ற 2004 ஆண்டு மார்ச் 15ஆம் நாள் முதல் ஏப்ரல் 23ஆம் நாள் வரை ஜெனீவாவில் நடந்த UN மனித உரிமை குழு கூட்டத்தில் இன்றைய சமுதாயத்தில் பிறப்பெடுக்கும் இன உணர்வு பிரச்சனை என்பது ஒரு கொள்ளை நோயை போன்றது. அது மனித உறவுகளில் நஞ்சூட்டி சாக்கடிக்கிறது. இதை மாற்றி அமைப்பதற்கு ஒரே ஒரு வழி கல்வித்தான் என்கிறார் போப் 2ஆம் யோவான் பவுல். சிந்தித்து பார்த்தால் இன உணர்வு பிரச்சனைக்கு மட்டுமல்ல, சமுதாயத்தில் உள்ள பல்வேறு அரசியல், பொருளாதார மற்றும் அநீத நோய்களை கலைந்தறிய சரியானதோர் ஆயுதம் கல்வியாகும். மாறிவரும் உலகில் மாறிவரும் அரசியல், சமூக, பொருளாதார, சமய சூழல்களை புரிந்து கொண்டு நீதி செய்யும் நம்பிக்கையின் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வையும் ஏழை எளிய மக்களுக்கு நல்வாழ்வையும் இந்தியாவில் சமூக மாற்றத்தையும் கொண்டு வர கீழ்கண்ட 10 அம்ச கல்வி திட்டம் இன்றைய இந்திய ஆசிரியர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். 1. சமூக மற்றும் பண்பாட்டு பகுப்பாய்வுகள். இந்திய சமூகத்தை புரிந்து கொள்ள ஆசிரியர்களுக்கு இரு கண்களாக இருப்பவைகள் சமூக பகுப்பாய்வும் பண்பாட்டு பகுப்பாய்வும் ஆகும். எனவே குறைந்தது 5 ஆண்டுக்கு ஒரு முறையாவது இத்தகைய பகுப்பாய்வு சிந்தனைகள், பகுப்பாய்வு முறைகள் எல்லா ஆசிரியர்களுக்கும் தரப்பட்டால் ஆசிரிய பெருமக்கள் திறனாய்வு விழிப்புணர்வோடு கிரிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸ் விளங்குவார்கள்.
எந்த பாடத்தை மாணவர்களுக்கு நடத்தினாலும் அதை சமூகத்தின் அடித்தட்டு மக்கள் பார்வையில் பார்த்து ஒட்டுமொத்த இந்திய சமூக விடுதலைக்கு உதவும் வகையில் அவர்களால் வழிநடத்த முடியும். இரண்டாவது, மூழ்குதல் அனுபவங்கள், இம்மர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். மூழ்குதல் அனுபவத்தோடு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் ஆசிரியர்கள் தொடங்கலாம். அல்லது கல்வி ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அல்லது வாரங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நகரங்களில் வாழும், குறிப்பாக ஏழைகளில் வாழும் சேரிகளிலும் கிராமங்களிலும் பாதிக்கப்பட்ட அல்லது பழங்குடி மக்கள் வாழும் காலநிலையிலும் தங்கியிருந்து நேரடி அனுபவம் பெற்றிட ஆசிரியர்களுக்கு வாய்ப்புகள் தரப்பட வேண்டும். இத்தகைய நேரடியான ஈடுபாடு ஆசிரியர்களை துன்புறும் மக்களுடன் தோழமை கொள்ள செய்வதோடு அறிவு சார்ந்த தேடலுக்கும் நீதி நிறை அறநெறி சிந்தனைக்கும் அவர்களை இட்டுச் செல்லும். இத்தகைய மூழ்குதல் அனுபவங்கள் விரும்பப்படுகிறவர்களுக்கு மட்டுமே என்றில்லாமல் எல்லாருக்கும் உரிய பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருத்தல் வேண்டும். 3, பாடத்திட்டத்தை மூழ்குதல் அனுபவங்களோடு சேர்த்து சிந்தித்தல். ஆசிரியர்களும் மாணவர்களும் மக்கள் நடுவில் மூழ்குதல் அனுபவங்களிலிருந்து கிடைத்த உள்ளொளிகளின் அடிப்படையில் படிக்கும் பாடங்களை சேர்த்து சிந்திக்கும் பழக்கம் உள்ளவர்களாக்க வேண்டும். இதனால் கற்கும் கல்விக்கும் உண்மையான வாழ்வுக்கும் இடையே உள்ள இடைவெளி சிறிது சிறிதாக குறைக்கப்பட்டு முற்றிலும் காலப்போக்கில் நீக்கப்படலாம். அத்தகைய கல்வியே அர்த்தமுள்ள கல்வியாகும். அதுவே நம் நாட்டுக்கு இன்றும் தேவையுள்ளதும் ஆகும். மக்கள் போராட்டங்களில் பங்கேற்பு. ஆசிரியர்கள் தங்களின் உரிமைகள் சலுகைகள் பாதிக்கப்படும் போதெல்லாம் அரசை எதிர்த்து பலமுறை பல ஆண்டுகள் போராடி வருகிறார்கள். பல வெற்றிகளையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுவோம். ஆனால் சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தலை நிமிர்ந்து போராடும் போதும் அத்தகைய போராட்டங்களில் ஆசிரியர்களும் பங்கெடுக்க வேண்டும். குறைந்தது ஒவ்வொரு கல்வியாண்டிலும் 3 அல்லது 4 முறையாவது பங்கெடுக்க வேண்டும். அவ்வாறு பங்கேற்ற பிறகு மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பற்றி கலந்துரையாடலையும் கருத்து பரிமாற்றங்களையும் வகுப்பறைகளில் வைத்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இத்தாலிய பல்கலைக்கழகங்களின் பேரு அமர்வு ஒன்றில் பேசிய போப் 2ஆம் யோவான் பவுல், துன்புறும் மக்களோடு தோழமை என்பது கருத்தளவில் மட்டுமல்லாது நேரடியான ஈடுபாட்டில் கற்றுக்கொள்ள வேண்டியதொன்று என்றார். 5, ஒரு குறிக்கோள் உருவாக்கம். ஏழை எளிய மக்களும் ஒடுக்கப்பட்டு உரிமை இழந்துள்ள மக்களும் உரிமை வாழ்வை பெற்று வாழ்வதை ஆசிரியர்கள் தங்கள் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த குறிக்கோள் உருவாக்கத்தை மோட்டிவேஷன் பெற்றிட பல்வேறு கருத்தரங்குகள், பட்டிமன்றங்கள், அறிஞர்கள், அறிவியலாளர்களின் கருத்து விவாதங்களும் பேச்சு போட்டிகளும் ஆசிரியர்களுக்கென நடத்தப்பட வேண்டும். 6, திறந்தவெளி வாதாடு மன்றங்கள். குடித்தண்ணீர் மற்றும் விவசாயத்திற்கான நீர், காவிரி பிரச்சனை போன்ற பொதுமக்களின் பிரச்சனைகளையும் அன்றாடம் ஒடுக்கப்பட்டும் அடித்து உதைக்கப்பட்டும் சொத்துக்கள் சூறையாடப்பட்டும் கொடுமையான வன்புணர்ச்சிக்கு உள்ளாகியும் கொலை செய்யப்பட்டும் என்றும் இந்நாட்டு எழுதப்படாத அடிமைகளாக வாழ்கின்ற பாதிக்கப்பட்ட மக்களும் மற்றும் பழங்குடி மக்களின் பிரச்சனைகளையும் திறந்த வெளி வாதாடு மன்றங்களில் பேசி பொதுமக்கள் விழிப்புணர்வு அடைய செய்தல் வேண்டும். 7, தொடர் ஆராய்ச்சியும் புத்தக வெளியீடும். கல்லூரிகளில் பணி செய்யும் ஆசிரியர்கள் மக்கள் பிரச்சனைகளையும் சந்திக்கும் சவால்களையும் மனத்தில் கொண்டு தொடர் ஆராய்ச்சிகள் செய்வதோடு அவர்களை புத்தகங்களாகவும் கட்டுரைகளாகவும் தொடர்ந்து வெளியிட வேண்டும். 8, ஒத்த சிந்தனையாளர்களுடன் ஒத்துழைப்பு. எந்த ஒரு நல்ல செயல்பாட்டுக்கும் உடனே ஒத்துழைப்பு எல்லோரிடமிருந்தும் வருவதில்லை. இந்திய மக்களின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார விடுதலையை பற்றிய சிந்தனைகள் சிறிய ஆலமர விதையாக மண்ணில் விதைக்கப்பட்டு நாளடைவில் மிக பெரும் மரமாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். எனவே ஒத்த சிந்தனையுள்ள மற்ற பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்களுடன்
சேர்ந்துழைத்தால் நாளடைவில் அது நல்ல பயன் தரும். 9. எங்கும் எதிலும் இறைவனை காண்பது. இந்திய நாட்டின் தெய்வங்களுக்கும் மறைகளுக்கும் பஞ்சமில்லை. ஆனால் இந்த தெய்வங்களுக்கும் அன்றாட வாழ்வுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை ஆசிரியர்கள் தங்களுக்கு தானே தெளிவுபடுத்திக் கொள்வதோடு மாணவ மாணவிகளுக்கும் விளங்க செய்தல் வேண்டும். இங்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும் விளங்கிச் சொல்ல விரும்புகிறேன். இறைவன் நம் அனைவருக்கும் அம்மையப்பன் என்ற கருத்தை எல்லா மறைகளும் ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் இதன் உண்மை பொருளை எல்லா மறைகளும் சார்ந்த ஆசிரியர்களாகிய நாம் அன்றாட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். இறைவன் நம் அம்மையப்பன் என்ற நம் நடுவில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்க முடியாது. பணக்காரன் ஏழை என்ற பிரிவும் இருக்க முடியாது. எங்கும் எதிலும் சமத்துவத்தை நாம் பார்க்கலாம். எனவே ஆசிரிய பெருமக்கள் பல சமயங்களை சார்ந்தவர்களாக இருப்பினும் எங்கும் எதிலும் இறைவனை காண வேண்டும் என்றால் இறைவனுக்கு எதிராக வர்க்க வர்ண பேய்களை கண்டுபிடித்து அவைகளை நம்மில் சாகடித்து மனித மாண்பையும் மனித உரிமையையும் மனித சமத்துவத்தையும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாம் வாழும் சமுதாயத்திலும் உயிர்த்தெழ செய்தல் வேண்டும். 10. மக்களுக்கான அர்ப்பணம். மனித வாழ்வில் கல்வியின் முக்கியத்துவத்தை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கல்வியின் மூலமாகத்தான் தனி மனித வளர்ச்சியையும் சமூக வளர்ச்சியையும் ஒரு நாடு அடையும். நம் நாட்டில் இன்னும் 40 விழுக்காடு கல்வி அறிவு பெறாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே இம்மக்கள் மீது நம் ஆசிரியர்கள் கருணை கூறுதல் வேண்டும். கருணை கூறுதல் என்றால் டு ஹேவ் கம்பேஷன், தங்கள் வாழ்வை இத்தகைய மக்களின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்பதாகும். தாங்கள் மட்டுமல்ல, தங்களிடம் பயிலும் மாணவ மாணவியர்களையும் இத்தகைய கல்வி பெற முடியாத இந்திய மக்களுக்காக அர்ப்பணிக்க செய்தல் வேண்டும். இதுதான் உண்மையான நாட்டுப்பற்று. இத்தகைய அர்ப்பணமும் ஈடுபாடும் நம் இந்திய மக்களின் பெரும்பான்மையான ஏழை எளிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உண்மையான மற்றும் முழுமையான விடுதலைக்கு வழிவகுக்கும். நம் சிந்தனைக்கும் தியானத்திற்கும் செயலாக்கத்திற்கும். 1. நாம் பெறும் கல்வி அறிவு சமூக மற்றும் பண்பாட்டு பகுப்பாய்வை உள்ளடக்கியதாக இருக்கிறதா? பல கோடி ஏழைகள் வாழ்கின்ற இந்திய நாட்டின் சமூக மாற்றத்திற்கு நம் இந்திய கல்வி அமைப்பு எவ்விதத்தில் வழிவகுக்கிறது? இந்திய பல்சமய சூழலில் எங்கும் எதிலும் இறைவனை காண எத்தகைய பயிற்சி மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்படுகிறது? 3. நாம் கற்கும் கல்வியின் உள்ளடக்கம் எத்தகைய கருத்தியல்களால் இன்று பாதிக்கப்பட்டுள்ளன? எத்தகைய கருத்தியல்கள் மக்கள் வளர்ச்சிக்காகவும் விடுதலைக்காகவும் இன்னும் சேர்க்கப்பட்டு போதிக்கப்பட வேண்டும்? 4. நமது உயர்கல்வி திட்டமும் படிப்பும் தொடர் ஆராய்ச்சிக்கும் அத்தகைய ஆராய்ச்சிகளை சமூக மாற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் வெளியிடுவதற்கும் வழிவகுப்பனவாக அமைந்துள்ளனவா? அமைய வேண்டும். அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கற்கும் கற்பிக்கும் இடத்தில் உள்ள அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். நலம் பெற வாழ்த்துகின்றோம். நன்னாள் வாழ்த்துக்கள்.